வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சர்வீஸ் ப்ளஸ் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பொங்கல் பரிசு பொருட்கள் சம்மந்தமான முக்கியமான ஒரு அறிவிப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தமிழக அரசு சார்பாக வருஷம் பொங்கல் பரிசு பொருட்கள் கொடுத்துட்ருக்குறாங்கங்க. அதில் இந்த வருஷம் பொங்கல் பரிசு பொருட்களுக்காக 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் கவர்மெண்ட்டில் செஞ்சுருந்தாங்க. என்னென்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீள கரும்பு வந்து கொடுக்கறதுக்காக 248 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்குமே இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 8ஆம் தேதியில் இருந்து இந்த பொங்கல் பரிசு பொருட்கள் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதாகவும், அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வர் மூலமாக ஜனவரி 8ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறதாகவும் ஒரு சில அறிவிப்புகள் வெளியாகிட்டுருக்கு. ஆனால் பொங்கல் பரிசு தொகை வந்து என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எந்த அறிவிப்புமே வெளியாகலைங்க. நிறைய மக்கள் எதிர்பார்த்துட்டும் இருக்காங்க. அதை பற்றின அப்டேட் வந்துச்சுனாலும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். இப்போது ரேஷன் கார்டு நிறைய பேர் புதுசாக அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அப்ளை பண்ணி இன்னும் அப்ரூவல் ஆகாமல் பெண்டிங்லேயே இருந்திருக்கலாம். அது வந்து கூடிய சீக்கிரம் அதுவுமே அப்ரூவல் ஆகிடும். அப்ரூவல் ஆகியிருந்ததுன்னா மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு பொருட்கள் அந்த டைமுக்குள்ள அப்ரூவல் ஆகியிருந்தால் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ லைவில் இருக்கிற ரேஷன் கார்டு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து டோக்கன் மெத்தேடில் வந்து இதை கொடுக்க போகிறதா பிளான் பண்ணியிருக்கிறாங்கங்க. ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்ஸ் அந்தந்த ரேஷன் கடைகள்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 150லேருந்து 200 பேர் மாதிரி பிளான் பண்ணி பொங்கல் டேட்டுக்கு முன்னாடியே வந்து எல்லாருக்குமே வந்து இது பரிசு பொருட்கள் போய் சேர்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பரிசு தொகை சம்மந்தமான அறிவிப்புகள் தான் மக்கள் நிறைய பேர் எதிர்பார்த்து கூடிய சீக்கிரம் அதை பற்றின தகவல்கள் வந்ததுனாலும் நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.